ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்ப வத்தல் பண்ண போகிறேன். அதுக்குள்ள ப்ராசஸ் தான் நான் காமிக்க போகிறேன். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, இது கூட தேவையான அளவு இதில் க்ரீன் சில்லி ஜூஸ் தான் ஊற்றிக்கிறேன். நான் தேவையான அளவு கொஞ்சம் 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. நம்ம கொதித்த பிறகு மாவு வச்சு கிண்ட பிறகு ப்ராசஸ் பார்ப்போம். இதில் உப்பு, க்ரீன் சில்லியெல்லாம் போட்டாச்சு. இதில் கூட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போடணும். அண்ட் தென் கொஞ்சம் லெமன் ஜூஸ். எந்த டம்ளரில் தண்ணி அளந்துட்டனோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ நான் ஸ்டாப்பாக கிண்டிகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்டை ஈர கையால் இப்படி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டலைன்னா மாவு வந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்ல சாஃப்ட்னஸ்க்காக நல்லா பொட்டோட்டோ ஸ்மாஷ் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உருட்டி இடியாப்ப இதில் போட்ட வேண்டியதான். இடியாப்ப அச்சில் நீங்கள் எந்த இதில் ஸ்மாஷ் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம இடியாப்ப வட்டல் கொடுக்க சாஃப்ட்னஸ் இது தான். ஸோ இதுதான் நம்மளோட ஹைலைட்டு, இது தான் சீக்ரெட்டு. ஸோ நீங்கள் இது எந்த அளவு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுறீங்களோ இந்த அச்சில் போட்டு வச்சு உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம ஈஸியாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெலிசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டு விலையை நான் டேபிளில் புளிஞ்சு போட்டாச்சு. ஒரு பேட்ச் பண்ணிட்டேன். நான் ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஃப்ளிப் பண்ணி வெயிலில் காய வைக்கிறது ஈஸியாக இருக்கும்.